إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழுமாறு ஒவ்வொரு வினாடியையும் அல்லாஹுடைய சிந்தனையுடன் கழிக்குமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே கோடிக்கணக்கான எண்ணி முடிக்க முடியாத பல பாக்கியங்களை எமக்கு தந்திருக்கின்றார். உலகத்தில் விலை மதிக்க முடியாத பாக்கியங்களில் உள்ள ஒன்றுதான் குழந்தை பாக்கியம் என்பது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தை பாக்கியத்தை கிஃப்ட் என்று, கொடை என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்துடைய பூமியுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கின்றார். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அல்லாஹு தஆலா கிஃப்டாக கொடையாக கொடுக்கின்றார். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா, நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் கொடையாக கிஃப்டாக கொடுக்கின்றான். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, நாடியவர்களை அல்லாஹ் குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக ஆக்குகின்றான். இன்னஹு அலீமுன் கதீர், அல்லாஹ் எப்படி முடிக்கின்றான் என்று தெரியுமா கண்ணியமானவர்களே? நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவன். யாருக்கு எதை எந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, கதீர், அல்லாஹ் சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன். வைத்தியர்கள் அனைவரும் விரித்தாலும் கைவிட்டு விட்டாலும் மனிதர்களுடைய புத்திக்கு படாத விதத்திலே குழந்தை பாக்கியத்தை தள்ளாடும் வயதிலும் கொடுப்பதற்கு சக்தி உள்ள கதீராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான் என்று அல்லாஹ் ஆயத்தை முடித்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் நிராசையடையும் வயதிலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி இருக்கின்றார். 100 வயது கடந்ததற்கு பின்னால் ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் நல்ல பிள்ளைகளை எனக்கு கிஃப்டாக தந்துவிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்த பொழுது அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்த வரலாறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை நாடியவர்களுக்கு கிஃப்டாக கொடுக்கக்கூடியவன். அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கிஃப்ட் என்று சொன்னவன். இதே போன்று குழந்தை பாக்கியத்தை பற்றி ஜீனா, அவர்கள் அழகு என்று சொல்லி காட்டுகின்றார். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வமும் பணமும் குழந்தைகளும் உலகத்துடைய அலங்காரம். கண்ணியமானவர்களே, வீட்டை கட்டுகின்றோம், தேவைக்கு மேலதிகமாக அழகுக்காக வேண்டிய ஒரு பகுதியை கட்டுவோம். வாகனத்தை வாங்குவோம், மேலதிகமாக அழகுக்காக வேண்டியும் சில சந்தர்ப்பத்திலே வாகனங்களை பயன்படுத்துவோம். இதே போன்று கண்ணியமானவர்களே, நாம் அழகு பார்க்கக்கூடிய முக்கியமான பகுதிதான் எமது குழந்தைகள். எமது குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட அழகை பார்த்து நாம் ரசிக்கின்றோம். அவர்கள் பேசக்கூடிய பேச்சின் அழகை பார்த்து ரசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த ரசனை எமக்கு ஏற்படும் பொழுது, குழந்தைகளின் அழகை நாம் என்ஜாய் பண்ணும் பொழுது மாஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது, இது அல்லாஹ் நாடாமல் நடக்க முடியாது என்று மாஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை பற்றி கிஃப்ட் என்று சொல்கின்றான், அழகென்று சொல்கின்றான். இப்படியும் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா,
நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணமும் குழந்தைகளும் சோதனை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எந்த குழந்தைகளை வைத்து நான் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேனோ, எந்த குழந்தைகளின் மூலம் நிம்மதி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேனோ, இந்த குழந்தைகளை எனக்கு சோதனையாக ஆக்கிவிடாதே. இந்த குழந்தைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமைகளை எனது வாழ்நாளிலும் ஏற்படுத்தி விடாதே, மௌத்துக்கு பின்னாலும் ஏற்படுத்தி விடாதே. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஜனாசா தொழுகைக்கு நாம் முக்கியமாக செய்யக்கூடிய துஆ, அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரா வலா தஃப்தின்னா பஅதா. யா அல்லாஹ், இவருடைய கூலியை எங்களுக்கு இழக்க செய்து விடாதே, இவருடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு சோதனைகளை குழப்பங்களை ஏற்படுத்தி விடாதே. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சில பெற்றோர்கள் தன் குழந்தைகளை வாழ்நாளிலே சரியாக கவனிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்களுடைய பிள்ளைகள் அவருக்கு சோதனையாக மாறியிருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே பல சேவைகளை செய்துவிட்டு சென்றார்கள், பல வக்ஃப்களை செய்துவிட்டு சென்றார்கள். எந்த சேவைகளை, எந்த நலவுகளை உலகத்திலே செய்துவிட்டு சென்றார்களோ, அந்த வக்ஃபுடைய சொத்துகளிலே குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு சூழலை இன்று எமது நாட்டிலே நாம் பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், வாழும் பொழுதும் எனது குழந்தைகளை எனக்கு சோதனையாக ஆக்கிவிடாதே, மௌத்துக்கு பின்னாலும் எனது குழந்தைகளை எனக்கு சோதனையாக ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, குழந்தைகளை பற்றி 4வது ஒரு முறையையும் பயன்படுத்தி அல்லாஹ் சொல்கின்றார். ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். வல்லதீன யகூலூன் ரப்பனா ஹப்லனா. அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கானிலே ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அவர்களுக்கென்று பிரத்யேகமான 12 தன்மைகளை வைத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவர்கள் அருமையான ஒரு துஆவை செய்வார்கள். யா அல்லாஹ், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எங்களது மனைவி எங்களது குழந்தைகளின் மூலம் எமக்கு கண் குளிர்ச்சியை கிஃப்டாக தந்துவிடு. கண்ணியமானவர்களே, குழந்தைகளை பெற்றெடுப்பதல்ல சாதனை, பெற்றெடுத்த குழந்தைகளின் மூலம் கண் குளிர்ச்சியை அடைவதுதான் சாதனை. திருமணம் முடிப்பதல்ல சாதனை, திருமணம் முடித்த வாழ்க்கையின் மூலம் எமக்கு கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும், நிம்மதி அடைய வேண்டும். அல்லாஹ் எந்த மனைவியை நிம்மதி, சகன், கண் குளிர்ச்சி என்று சொல்கின்றானோ, அந்த கண் குளிர்ச்சியை மனைவியின் மூலம், பிள்ளையின் மூலம் ஒருவன் காணவில்லையா, அந்த வீடு நரகம் தான். கண்ணியமானவர்களே, அந்த வீடு நெருப்பு, அந்த வீடு நரகம் தான். ரஹ்மானுடைய அடியார்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், மனைவியை தந்துவிடு, குழந்தைகளை தந்துவிடு என்று கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய துஆ, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எமது மனைவி எமது குழந்தைகளின் மூலம் எமக்கு கண் குளிர்ச்சியை கிஃப்டாக தந்துவிடு. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களை முத்தகீங்களுக்கு இமாமாக ஆக்கிவிடு. எமது குடும்பத்தை பார்த்து மக்கள் ஆசைப்பட வேண்டும். எனது குடும்பமும் எனது மனைவியும் எனது குழந்தைகளும் இவருடைய குடும்பத்தை போன்று, இவருடைய மனைவியை போன்று, இவருடைய குழந்தைகளை போன்று ஆகக்கூடாதா என்று ஆசைப்படக்கூடிய முன்னுதாரணமான ரோல் மாடல் குடும்பமாக எமது குடும்பத்தை ஆக்கிவிடியா அல்லாஹ் என்று ரஹ்மானுடைய அடியார்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எமது குழந்தைகள் எமக்கு கண்குளிர்ச்சியாக மாற வேண்டுமா? எமது குழந்தைகள் எமக்கு சோதனையாக மாறக்கூடாதா? அதற்கு என்ன வழி? குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய அனைத்து வழிகாட்டல்களையும் சொல்கின்றார். ஒரே ஒரு ஆயத்தை பின்பற்றுவோம். கண்ணியமானவர்களே, சூரத்து தஹ்ரீமிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை பற்றி பேசுகின்றார். அந்த சூறாவிலே அல்லாஹ் குடும்பத்தை எப்படி நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும். உயர்ந்த ரசூல்மார்கள் 2 பேர் இருந்தார்கள், லூத், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் கண்ணியமானவர்களே, அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய மனைவிமாரை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், 2 பேருடைய மனைவிமார்களும் நரகத்துக்கு சொந்தமானவர்கள், நரகத்துக்கு சொந்தமானவர்கள். நபிமார்கள், ரசூல்மார்களின் மனைவிதான், ஆனால் அவர்கள் சொர்க்கத்துக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, நரகத்துக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லும் அந்த சூறாவிலே அல்லாஹ்
இந்த உம்மத்தில் அல்லாஹ்வை நம்பிய முஃமின்களை பார்த்து, அல்லாஹ்வை நிராகரித்தவர்களை பார்த்து கிடையாது கண்ணியமானவர்களே. அல்லாஹ்வை நம்பிய முஃமின்களை பார்த்து விழித்து அல்லாஹ் பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே நாம் ஏதாவது ஒரு தேவை வந்தால் முதலாவது கண்ணுக்கு முன்னால் வருவது எமது குடும்பத்தின் தேவை. வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் கண்ணுக்கு முன்னால் முதலாவது முன்னிலையிலே இருப்பது குடும்பம். வாழ்க்கையிலே ஒரு சிக்கல் வந்து விட்டால் கண்ணியமானவர்களே, முதலாவது எமக்கு முன்னால் அதை அந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பதிலே கண்ணுக்கு முன்னால் முதலிடத்தில் வருவது குடும்பம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்துடைய தேவையை விட, உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனையை விட நாளை மறுமை நாளையில் ஏற்படக்கூடிய சோதனை பயங்கரமானது. ஒரு தாய் ஒரு ஆணிமிடத்தில் வந்து சொன்னார், எனது மகனை எவ்வளவோ தொழுகைக்கு நான் எழுப்புகின்றேன், அவர் தொழாமல் தூங்குகின்றார், ஃபஜ்ருக்கு எழுப்புகின்றேன், எழும்ப மறுக்கின்றார், என்ன செய்வது என்று அந்த ஆலிம் கேட்டார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த ஆலிம் சொன்னார், உங்களது மகன் தூங்கிக் கொண்டிருக்கின்றார், திடீரென்று கரண்ட் ஷார்ட் கனெக்ஷன் உண்டாகி நெருப்பு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. மகன் தூங்கும் பெட்ரூம் நெருப்பு பிடித்து பத்தி கொண்டிருக்கின்றது, என்ன செய்வீர்கள்? மகன் பரவாயில்லை என்று தூங்கட்டும் என்று விடுவீர்களா? இல்லை, தண்ணீர் வாளியை ஊத்தியாவது மகனை எழுப்பி மகனை நீங்கள் பாதுகாப்பீர்கள். இதைவிட நீங்கள் பாதுகாக்க வேண்டியது நரகத்துடைய நெருப்பை விட்டும் கிடையாது, உலகத்துடைய நெருப்பை விட்டும் கிடையாது, நரகத்துடைய நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அஸ்ஹாபுல் புரூஜ் என்ற சூராவை அல்லாஹ் சூரத்துல் புரூஜை வைத்திருக்கின்றான். அதில் கிடங்கு வாசிகளை பற்றி பேசுகின்றான். ஈமான் கொண்டதன் காரணமாக அரசன் அந்த மக்களை நெருப்பிலே போட்டு பொசுக்கினான், அனைவரையும் போட்டு விட்டான். ஒரு தாய் பச்சிளம் குழந்தையுடன் வருகின்றார். தாய்க்கு ஈமானை விடும் சிந்தனை கிடையாது. ஆனால் எனது பச்சிளம் குழந்தையுடன் நெருப்பிலே நான் வீழ்வதா, எனது குழந்தையை இந்த நெருப்பிலே போடுவதா? தாயின் மனது கேட்கவில்லை. அந்த குழந்தை பேசியது, இப்படிப்பட்ட சிந்தனையுள்ள தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய முன்னுதாரணமான ஒரு சென்டென்ஸை, ஒரு வாசகத்தை அந்த குழந்தை பேசியது. இக்தஹிமி யா உம்மா, ஏ தாயே, நீ இந்த நெருப்புக்குள் நுழைந்து விடு. இதைவிட பயங்கரமான நெருப்பு நரகத்துடைய நெருப்பு, இதைவிட பயங்கரமான நெருப்பு நரகத்துடைய நெருப்பு. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, குடும்பத்துக்காக வேண்டி கஷ்டப்படுகின்றோம், உழைக்கின்றோம், பாடுகின்றோம். நிச்சயம் அதற்கு கூலி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தீனார்களை சொன்னார்கள். இந்த தீனார்களிலே உயர்ந்த தீனார் ஒரு மனிதன் குடும்பத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய தீனார். தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ செலவழித்த தீனார். கஷ்டவாளி ஒருவருக்கு நீ கொடுத்த தீனார். இந்த தீனார்களில் மிகச் சிறந்தது உனது குடும்பத்துக்காக வேண்டி செலவழித்த தீனார். ஒரு வாலிபர் அழகாக உடுத்துக்கொண்டு செல்கின்றார். சஹாபாக்கள் பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே இதை பயன்படுத்தலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, ஒருவர் காலையில் வெளியாகி செல்கின்றார், தனது வயது முதிர்ந்த பெற்றோரை பார்ப்பதற்காக வேண்டி பயணம் செய்கின்றார். ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கின்றார். போகும் பாதையிலே ஏதாவது நடந்தால் அவர் ஷஹீத். இன்னும் ஒரு மனிதர் காலையிலே செல்கின்றார், அவரது நோக்கம் வியாபாரத்துக்கு செல்வது, தனது குழந்தைகள் பசியில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒருவர் காலையில் வெளியாகி செல்கின்றார். ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கின்றார். அவர் மரணித்தால் அவர் ஷஹீத். சுப்ஹானல்லாஹ், மரணித்தால் அவர் ஷஹீத். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, குழந்தைகளுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி எம்மால் என்ன அர்ப்பணிப்பை செய்ய முடியுமோ, என்னென்ன தியாகங்களை செய்ய முடியுமோ, அந்த தியாகங்கள் அனைத்தையும் நாம் செய்கின்றோம். நாளை மறுமை நாளையிலே நானும் நீங்களும் எமது குடும்பமும் ஒன்றாக சொர்க்கத்திலே இருப்பதற்காக வேண்டி
நரகத்தில் இருக்காமல் இருப்பதற்காக வேண்டி என்ன முயற்சி செய்கின்றோம் கண்ணியமானவர்களே? என்ன உழைப்பை செய்கின்றோம்? என்ன தியாகம் செய்கின்றோம்? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, முதலாவது செய்ய வேண்டிய தியாகம், நாம் பயான் பண்ண தேவை கிடையாது, அவர்களுக்கு புத்திமதி சொல்ல தேவை கிடையாது. இந்த மிம்பரில் இருந்து கொண்டு உலமாக்கள் மூலம் எமது பிள்ளைகளுக்கு சொல்லப்படக்கூடிய பயானை விட எம் மூலம் எமது பிள்ளைகள் படிக்கும் பயான் மிகச் சிறந்தது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எம்மை பார்த்து, எமது செயற்பாடுகளை பார்த்து, எமது பேச்சை பார்த்து எமது பிள்ளைகள் படிக்கும் பாடம் மிம்பரில் உலமாக்கள் செல்லும் பாடத்தை விட உயர்ந்தது. அது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. உலமாக்கள் எவ்வளவுதான் மிம்பரில் இருந்து பேசினாலும், என்ன புத்திமதிகளைத்தான் பேசினாலும், எமது வாழ்க்கை அல்லாஹுக்கு மாற்றமான முறையிலே இருக்கின்றதா கண்ணியமானவர்களே? எமது பிள்ளைகளுக்கு சாலிஹ் என்று வைத்திருந்தாலும், எமது பிள்ளைகளுக்கு ஷஹீத் என்று வைத்திருந்தாலும், முஸ்லிம் பெயர்களை வைத்திருந்தாலும் நல்லவர்களாக மாற்ற முடியாது. முதலாவது நிபந்தனை, அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் நல்லவர்களாக மாறுவோம். நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். எம்மை பார்த்து, எமது தொழுகையை பார்த்து, எமது பேச்சை பார்த்து, எமது அஹ்லாக்கை பார்த்து எமது பிள்ளைகள் மாற வேண்டும். எமது பிள்ளைகள் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதராக நாம் மாறுவோம். ஒரு சாலிஹான ஒரு மனிதராக மாறுவோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆச்சரியமான சில சம்பவங்களை சொல்லி இருக்கின்றார். அதில் ஒரு சம்பவம் தான் கடல் பயணம் உள்ள ஒரு சம்பவம். மூசா ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் கடல் பயணம் செய்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் படிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள். நிபந்தனை வைத்தார்கள், எதை செய்தாலும் கேள்வி கேட்காதே என்று நிபந்தனை வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் அந்த நிபந்தனையை மீறிவிட்டார்கள். கடலிலே பயணிக்கும் பொழுது திடீரென்று கப்பலுக்கு ஓட்டை போட்டு விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கட்டுப்படுத்தாமல், அதை பார்த்து கொண்டிருக்க முடியாமல், வீணாக கப்பலுக்கு ஓட்டை போடுகின்றீர்களே, இந்த மக்களை அழிக்கப் போகின்றீர்களா என்று கேட்டு விட்டார்கள். சொன்னார்கள், நீங்கள் கேள்வி கேட்டு விட்டீர்கள், கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லையா? மன்னிப்பு கேட்டார்கள். 2வது சந்தர்ப்பத்தை வழங்கினார்கள். திடீரென்று ஒரு பையனை, ஒரு சின்ன ஒரு பையனை கண்டார்கள். அந்த பையனை, சிறுவனை கொன்று விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பாந்தி கேட்டார்கள், நீங்கள் அப்பாவி பையனை கொன்று விட்டீர்களே, மோசமான செயலை செய்து விட்டீர்களே. சொன்னார்கள், கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லையா? லாஸ்ட் சான்ஸை தருகின்றேன். கண்ணியமானவர்களே, பயணத்தை தொடர்கின்றார்கள். திடீரென்று ஒரு ஊருக்கு வருகின்றார்கள். பசிக்கின்றது, உணவு கேட்டார்கள், உணவு கொடுக்கவில்லை. சற்று தூரம் செல்லும் பொழுது கண்ணியமானவர்களே, ஒரு சுவர் இருக்கின்றது. அந்த சுவர் விழும் நிலைமையிலே இருக்கின்றது. சுவரை நேராக்கி விட்டார்கள். கேட்டார்கள், இந்த ஊர் மக்கள் உணவளிக்கவே இல்லை, பசியோடு வந்தோம், உணவளிக்கவே இல்லை. இவர்களுக்கு போய் இப்படியெல்லாம் நீங்கள் உபகாரம் செய்கின்றீர்களா? இவர்களுக்கு போய் இப்படியெல்லாம் உபகாரம் செய்கின்றீர்களா? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், இது எனக்கும் உங்களுக்கும் இடையில் பிரியும் நேரம். ஏன் இந்த சுவரை நேராக்கினேன் என்று தெரியுமா? ஏன் இந்த சுவரை நேராக்கினேன் என்று தெரியுமா? வஅம்மல் ஜிதார் ஃபகான லிகுலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா. இந்த மதீனாவிலே, டவுனிலே இருக்கக்கூடிய 2 அனாதைகளுக்கு சொந்தமானது இந்த சுவர். இந்த சுவருக்கு கீழால் அவர்களுக்குரிய பொக்கிஷம் இருக்கின்றது. அவர்களுக்குரிய பொக்கிஷம் இருக்கின்றது. ஏன் பாதுகாத்தேன்? வகான அபூஹுமா சாலிஹா. அவர்களுடைய வாப்பா நல்லவராக இருந்தார். தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்தை வைத்து, இந்த நிகழ்வை வைத்து எக்கச்சக்கமாக பேசி இருக்கின்றார்கள். சொல்கின்றார்கள், நாம் நல்லவர்களாக இருந்தால், நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதனாக நாம் இருந்தால், எமது குழந்தைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும், அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எம் பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பான். அவர்களின் சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அவர்களின் பரம்பரைகளை அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற வரலாற்று ரீதியான உண்மையை முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு பையனை கொண்டார்கள். நான் ஏன் இந்த பையனை கொன்றேன் என்று தெரியுமா? அந்த பையன், அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் அல்லாஹ்வை நம்பிய முஃமின்களாக இருந்தார். விதியிலே அல்லாஹு தஆலா இவன் பெரியவனாக மாறினால் அல்லாஹ்வுடைய ஈமானை விட்டுவிட்டு காஃபிராக மாறுவான் என்று அல்லாஹ் எழுதியிருக்கின்றான். இதனால் தான் இந்த பையனை நான் கொண்டேன் என்று சொல்லி காட்டினார்.
அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் நல்லவர்களாக இருந்தால், நாம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய ஈமானை உள்ளத்திலே நிரப்புவோம். கண்ணியமானவர்களே, ஸ்பெயினை வெற்றி கொள்ளும் பொழுது வெறும் 12,000 பேர் தான் அங்கே இருந்தார்கள். ஸ்பெயினை 12,000 போர் வீரர்கள் தான் வெற்றி கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் ஸ்பெயின் இஸ்லாமிய ஆட்சி நடந்த ஒரு முக்கியமான ஒரு இடம் ஜாமிஉ குர்துபா அங்கே இருக்கின்றது. அங்கே பல உலமாக்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்கே இருந்திருக்கின்றார்கள். அல் ஜாமி' லி அஹ்காமில் குர்ஆன் என்ற பெரிய ஒரு தஃப்சீரை எழுதிய இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்கே தான் இருந்திருக்கின்றார்கள். பல தூண்களை கொண்ட மஸ்ஜித் குர்துபா அங்கே இருக்கின்றது. இன்று அது மியூசியமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஸ்பெயின் எம்மை விட்டும் பறிக்கப்படும் பொழுது 2 மில்லியன் முஸ்லிம்கள் அங்கே இருந்தார்கள். 2 மில்லியன் முஸ்லிம்கள் அங்கே இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, ஏன் பறிபோனது? 12,000 மனிதர்களிடத்தில் வெற்றி கொள்ளும் பொழுது எந்த ஈமானின் உறுதி, எந்த நம்பிக்கை, எந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்ததோ அந்த சிந்தனையில் பலகீனம் உண்டாக ஆரம்பித்தது. அல்லாஹ் எமக்கு இருந்த பலமான ஆட்சியையும் கலட்டினார். உமர் ரலியல்லாஹு இடத்தில் ஒரு ஊரின் வெற்றியை பற்றி சொல்லப்பட்டது. கேட்டார்கள், எப்பொழுது ஆரம்பித்தீர்கள், எப்பொழுது முடித்தீர்கள் என்று கேட்டார்கள். சொல்லப்பட்டது, ஃபஜ்ருடைய நேரத்தில் ஆரம்பித்தோம், மக்ரிபுடைய நேரத்திலே முடித்தோம் என்று சொல்லப்பட்டது. அழுதார்கள். மக்கள் கேட்டார்கள், உங்களுக்கு வெற்றியின் செய்தி சொல்லப்படுகின்றது, ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஹக்குக்கு முன்னால் பாத்தில் அழிவதற்கு இவ்வளவு நேரம் தேவை கிடையாது, அழிந்து போவதற்கு இவ்வளவு தேவை கிடையாது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இவ்வளவு நேரம் ஹக்குக்கு முன்னால் பாத்தில் நிலைத்து நிற்கின்றதா? ஒன்று நான் செய்த தவறு, என்னிடத்தில் காணப்படக்கூடிய பலகீனம், அல்லது உங்களில் யாரோ ஒருவரிடத்தில் காணப்படக்கூடிய பலகீனம், யாரோ ஒருவர் செய்த தவறு, இதனால் தான் இங்கே பலகீனம் உண்டாக இருக்கின்றது. கஸாவை பற்றி பேசுகின்றோம், கஸாவுடைய அழுகையை பற்றி பேசுகின்றோம், அங்கே நடக்கும் அநியாயத்தை பற்றி பேசுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, துஆ செய்கின்றோம். நல்ல விடயம் பேசுவதற்கு முன்னால், அழுவதற்கு முன்னால் எமது உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய அச்சம் எந்த அளவுக்கு இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இது இருக்கும் என்றால் நிச்சயம் அல்லாஹ் எமக்குரிய அனைத்து காரியங்களையும் சிறப்பாக்குவான். கண்ணியமானவர்களே, உலகத்தை ஆட்சி செய்த ஒரு ஹலீஃபா 2.5 வருடங்கள் தான் அவர் ஆட்சி செய்தார். அவருடைய ஆட்சியிலே மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் கொடுத்தார். அவருடைய ஆட்சியின் முடிவு என்ன? கண்ணியமானவர்களே, ஜக்காத்தை எடுப்பதற்கு யாரும் கிடையாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் மரணிக்கும் பொழுது கண்ணியமானவர்களே 18 தீனார்களை தான் விட்டு சென்றார்கள். இவருடைய முழு சொத்து 18 தீனார். 9 தீனார் ஜனாசாவுக்கு பயன்படுத்தப்பட்டது. 12 குழந்தைகளுக்கும் 9 தீனார்களை விட்டு செல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, கேட்கப்பட்டது, பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை விட்டு செல்கின்றீர்கள்? பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுத்து விட்டு செல்கின்றீர்கள்? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், எனது பிள்ளைகளுக்கு நான் தரத்து லஹும் தக்வல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை, பயத்தை விட்டு செல்கின்றேன். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் ஃபஹுவ யதவல்லஸ் ஸாலிஹீன், அல்லாஹ் நல்லவர்களை பொறுப்பெடுப்பான். அல்லாஹ் நல்லவர்களை பொறுப்பெடுப்பான். எப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளை விட்டு சென்றார்கள் தெரியுமா? கண்ணியமானவர்களே, அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். முன்னால் வாழ்ந்த ஹலீஃபாவை, அவருடைய ஜனாசாவை அடக்கிவிட்டு துஹாவுடைய நேரத்தில் வந்து சற்று நேரம் தூங்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள். மகன் அப்துல் மலிக் வருகின்றார். வந்து கேட்டார், வாப்பா என்ன செய்ய போகின்றீர்கள்? வாப்பா என்ன செய்ய போகின்றீர்கள்? சொன்னார், சற்று நேரம் தூங்க போகின்றேன். மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிறைய உரிமைகள் இருக்கின்றன, அதை கொடுத்துவிட்டு தூங்கலாமே. சொன்னார், துஹர் வரைக்கும் தூங்கிவிட்டு துஹருக்கு பின்னால் நான் தூங்கி விடுகின்றேன், அதை கொடுத்து விடுகின்றேன். மகன் ஒரு கேள்வியை கேட்டார், அதுதான் உண்மையான வளர்ப்பின் அடையாளம். மகன் அப்துல் மலிக் கேட்டார், வாப்பா துஹர் வரைக்கும் வாழுவீர்கள் என்ற நிச்சயத்தை தந்தது யார்? துஹர் வரைக்கும் வாழுவீர்கள் என்ற நிச்சயத்தை தந்தது யார்? மகனை கட்டி அணைத்தார்கள். சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ்,
நான் பிழையான பாதையில் சென்றாலும் நேரான பாதையை காட்டித்தரக்கூடிய பிள்ளையை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். சொன்னார்கள், எனது பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் நல்லவர்களை பொறுப்பெடுப்பான். இது குர்ஆனில் அல்லாஹ் சொன்ன வாக்கு. எனது பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், மோசமான அனாச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால், யாரெல்லாம் சொத்துக்களை சேர்த்து சேர்த்து பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்றோமோ, பிள்ளைகளுக்கு தீனை கொடுக்கவில்லையோ, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கவில்லையோ, கண்ணியமானவர்களை அவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டார்கள், எனது பிள்ளைகள் பாவிகளாக இருந்தால் நான் ஏன் பாவம் செய்வதற்கு பணத்தை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும்? பாவத்திலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்திலும் ஈடுபடுவதற்கு, எனது கபரை இருட்டாக்குவதற்கு நான் ஏன் எனது பிள்ளைகளுக்கு சொத்துக்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டும்? கண்ணியமானவர்களே, அவர்கள் எதை பிள்ளைகளுக்கு விட்டுவிட்டு சென்றார்களோ அந்த பரக்கத்தை வரலாறு பேசுகின்றது. முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், பின்னால் பார்த்தோம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹுடைய பிள்ளைகள் ஒரே நாளிலே 100 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்வதை பார்த்தோம். அந்த அளவு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தார், அந்த அளவு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தார். பிள்ளைகளுக்கு ஈமானை கொடுப்போம் கண்ணியமானவர்களே, தொழுகையை கொடுப்போம், பிள்ளைகளுக்கு தொழுகையை கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்காக வேண்டி நாம் தொழுகை பிள்ளைகளை எழுப்புவது கிடையாது கண்ணியமானவர்களே, தொழுகைக்கு எழுப்புவோம். லீவு நாள் வந்துவிட்டால் பிள்ளைகள் சூரியன் உதிக்கும் வரைக்கும் 8 மணி 10 மணி வரைக்கும் நாம் அவர்களை தூங்கவிடக்கூடாது கண்ணியமானவர்களே, தொழுகைக்கு எழுப்புவோம், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கண்ணியமானவர்களே. தொழுகை இல்லையா, ஒரு வீட்டிலே தொழுகை இல்லையா, அந்த வீட்டிலே ஷைத்தான் இருக்கின்றான். எத்தனை காதுகளிலே ஷைத்தானுடைய சிறுநீர் இருக்குமோ தெரியாது கண்ணியமானவர்களே. ஒரு மனிதனை பற்றி கேட்கப்பட்டது, சொல்லப்பட்டது, இந்த மனிதன் தொழாமல் தூங்குகின்றான் என்று சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதனின் காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டார். இந்த மனிதனின் காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டார். ஷைத்தானுடைய சிறுநீர் காதில் இருக்கும் என்றால் எவ்வளவு அறிவுதான் இருந்தும் எவ்வளவுதான் பணம் இருந்தும் பரக்கத் இருக்குமா கண்ணியமானவர்களே? அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்குமா? பெரிய வீடாக இருக்கலாம், நல்ல ஆடம்பரமான நிலைமைகள் இருக்கலாம், அங்கே சந்தோஷம் இருக்க மாட்டாது. தொழுகை இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. தொழுகையையும் ரிஸ்கையும் அல்லாஹ் இணைத்து பேசுகின்றான். வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா. நபியே, உங்களது குடும்பத்துக்கு தொழுமாறு நீங்கள் ஏவுங்கள், தொழுகையிலே நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்கள் உங்களிடத்தில் ரிஸ்கை கேட்பது கிடையாது. நஹ்னு நர்சுகுக், நாங்கள் தான் உங்களிடத்தில் உங்களுக்கு நாங்கள் ரிஸ்கை வழங்குகின்றோம் என்று அல்லாஹு தஆலா தொழுகையையும் ரிஸ்கையும் இணைத்து பேசுகின்றார். எந்த குடும்பத்திலே தொழுகை இருக்குமோ கண்ணியமானவர்களே, அந்த குடும்பத்துக்கு நஷ்டம் ஏற்பட மாட்டாது, அந்த குடும்பத்துக்கு பஞ்சம் வர மாட்டாது, அந்த குடும்பத்திலே நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை தான் உண்டாக்குவார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனை கொடுப்போம், மார்க்கத்தை கொடுப்போம், மார்க்கத்தின் அறிவை கொடுப்போம். நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதனை அழைத்து அல்லாஹ் அனைவருக்கு முன்னாலும் கிரீடத்தை அணிவிப்பான். அந்த கிரீடம் சூரியனை விட பிரகாசமானதாக இருக்கும். உலகத்திலே ஒரு பெற்றோரை அழைத்து அந்நிய கலாச்சார முறைகளிலே அந்த பாட்டை படித்ததற்காக வேண்டியும், அந்த மோசமான அனாச்சாரத்தில் தனது பிள்ளை ஈடுபட்டதற்காக வேண்டியும் பெற்றோர்களை சில மீடியாக்களுக்கு முன்னால் கண்ணியப்படுத்தப்படுகின்றது. அதை பெற்றோர்கள் கௌரவமாக கருதுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அது கௌரவம் அல்ல, அது இழிவு. அது கௌரவம் அல்ல, அது இழிவு. உண்மையான கௌரவம் என்ன தெரியுமா? பெற்றோருக்கு நாளை மறுமை நாளையிலே தலையில் கிரீடம் அணிவிக்கப்படும். பெற்றோர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், எதற்காக வேண்டி இந்த மரியாதை, எதற்காக வேண்டி இந்த கண்ணியம்? சொல்லப்படும், பி அஹ்தி வலதிகுமா அல் குர்ஆன், உங்களது பிள்ளை குர்ஆனை படித்தது, உங்களது பிள்ளை குர்ஆனை படித்தது, இதை வைத்துதான் உங்களுக்கு இந்த கண்ணியம் என்று சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதன் இருப்பான் கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதன் இருப்பான், சொர்க்கத்திலே அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், ஆச்சரியப்படுவான். அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், நான் இவ்வளவு அமல்களை செய்யவில்லையே, இவ்வளவு அமல்களை செய்யவில்லையே. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள்,
உலகத்திலே மனிதன் செய்யக்கூடிய ஆகப்பெரிய சாதனை இதுதான் கண்ணியமானவர்களே. ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் 3 விடயங்கள் மரணிக்க மாட்டாது. 3 விடயங்கள் மரணிக்க மாட்டாது. முதலாவது சதகா ஜாரியா, நிலையான தர்மம். இல்முன் சாலிஹுன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான அறிவு. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, மௌத்துக்கு பின்னால் துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. பணத்தை கொடுக்கவில்லை, அறிவை கொடுக்கவில்லை, நான் எனது பிள்ளையை சாலிஹான ஒருவனாக மாற்றிவிட்டு சென்றேன். கண்ணியமானவர்களை, பணத்தை கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. அறிவை கொடுக்க வேண்டும், பணத்தை கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களையும் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒன்றை மறக்க கூடாது, எனது பிள்ளையை சாலிஹான ஒரு வைத்தியராக மாற்றுவேன், சாலிஹான ஒரு வியாபாரியாக மாற்றுவேன். இப்படி மாற்றிவிட்டு செல்வதுதான் உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய சாதனை. அந்த மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், எப்படி அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன? சொல்லப்படும், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக், உனது மௌத்துக்கு பின்னால் உனது பிள்ளை உனக்காக வேண்டி அல்லாஹும்ம ஃபிர்லி அபி, யா அல்லாஹ், எனது பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்து விடு, யா அல்லாஹ், எனது பெற்றோருக்காக வேண்டி நீ மஃபிரத்தை கொடுத்து விடு, எனது பெற்றோருக்கு நீ ரஹ்மத் செய்து விடு என்று துஆ செய்யக்கூடிய உனது பிள்ளையுடைய துஆவின் மூலம் தான் இந்த அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சில கசப்பான உண்மைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனது மஸ்ஜிதுக்கு ஒருவர் வந்தார், ஒரு ஜனாசா வைக்கப்பட்டிருக்கின்றது, தொழுவிப்பதற்காக வேண்டி ஒருவரை தந்தார்கள். இவருக்கும் ஜனாசாவுக்கும் இடையில் என்ன உறவு என்று கேட்டேன். சொல்லப்பட்டது சனின்லோ, மருமகன் என்று சொன்னார்கள். பிள்ளைகள் இல்லையா? ஆம், பிள்ளைகள் இருக்கின்றார்கள். 3 நாள் ஜனாசா வைக்கப்பட்டிருக்கின்றது. 3 நாட்களுக்கு பின்னால் இந்த ஜனாசா அடக்கப்படுகின்றது. காரணம், பிள்ளைகள் எப்ரோடிலே இருந்தார்கள், இன்றுதான் வந்திருக்கின்றார்கள். பிள்ளைகள் எங்கே? பிள்ளைகளை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு தொழுவிக்க முடியுமா? சற்று தடுமாறினார்கள். கண்ணியமானவர்களை, படித்திருக்கின்றார், வாட்டசாட்டமாக இருக்கின்றார், அழகாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தடமாறினார். கேட்டேன், உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியுமா என்று கேட்டேன். சூரத்துல் ஃபாத்திஹா தெரியுமா என்று கேட்டேன். சொன்னார், தெரியாது என்றார். இதைவிட கண்ணீர் வடிக்கக்கூடிய நிகழ்வு எதுவுமே கிடையாது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் விட்டு செல்வதை விட பிள்ளைகளை பெறாமல் இருப்பதே மிகச் சிறந்தது. கண்ணியமானவர்கள், இந்த பிள்ளைகள் கண்ணியமானவர்களை நாளை மறுமை நாளையிலே எமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் வாதிடுவார்கள், எம்மை விட்டு ஓடுவார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமை எனக்கும் உங்களுக்கும் வந்து சேர்ந்து விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரை ஹதீஸிலே சொன்னார்கள், அவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அதில் ஒருவரை சொன்னார்கள், அவர் தய்யூத் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே நிறைய பொறுப்புகள் நாம் எடுத்திருக்கும். மஸ்ஜிதுடைய பொறுப்பு இருக்கும், ஆபீஸுடைய பொறுப்பு இருக்கும், ஸ்கூலுடைய பொறுப்பு இருக்கும், எத்தனையோ பொறுப்புகளை நாம் எடுத்திருப்போம். ஆனால் ஆக பெரிய பொறுப்பு குடும்பத்தின் பொறுப்பு. குடும்பத்தின் பொறுப்பு கண்ணியமானவர்களே, ஒரு குடும்பத்துக்கு நான் ஒரு தந்தையாக இருக்கின்றேனா? ஒரு பெண்ணுக்கு நான் கணவனாக இருக்கின்றேனா? நான் ஆகப்பெரிய பொறுப்பை நான் சுமந்து இருக்கின்றேன். ஆகப்பெரிய பொறுப்பை நான் சுமந்து இருக்கின்றேன். அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் விசாரித்து அதற்குரிய சரியான ஆன்சரை கொடுக்காத வரைக்கும் நான் தப்ப முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்றார்கள். ஒருவர் தொடர்ந்து மதுபானம் அருந்தக்கூடியவர், ஆண்களில் பெண் வேடம் தரிக்கக்கூடியவர், பெண்களில் ஆண் வேடம் தரிக்கக்கூடியவர். 3வது மனிதர் தய்யூத் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமத் தய்யூத் யா ரசூலல்லாஹ், தய்யூத் என்றால் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லதி யுகிர்ரு ஃபீ அஹ்லிஹில் ஹபஸ், தனது குடும்பத்திலே கெட்டதை வைத்துக் கொண்டிருக்கின்றார். தனது குடும்பத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு பாவமான காரியம் நடக்கும் பொழுது அதை தட்டி கேட்காமல் இருக்கின்றான். பகிரங்கமாக மியூசிக்குடைய சப்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களை, இதை தடுத்து இதை ஆஃப் பண்ணாமல் இதை பற்றி எச்சரிக்காமல் இருக்கின்றான். இவன் தான் தய்யூத். பகிரங்கமாக சினிமாவுடைய காட்சிகளை தனது மனைவியும் பிள்ளைகளும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தடுக்காமல் அவனும் சேர்ந்து பார்த்து ரசித்து அவன் சிரித்துக் கொண்டிருக்கின்றான். இவன் தான் தய்யூத். இவன் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவன் சொர்க்கம் போக மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே,
வீட்டை கொடுப்பதல்ல உலகத்தில் செய்யும் சாதனை. ஆகப்பெரிய சாதனை அல்லாஹ் சூரத்து யாசீனிலே சொல்கின்றான். சூரத்து யாசீனிலே சொல்கின்றான், ஹும் வ அஸ்வாஜுஹும் ஃபீ ظிலாலின் அலல் அராயிகி முத்தகிஊன். அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் கட்டில்களிலே சாய்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த சாதனையை அடைவோம் கண்ணியமானவர்களே. சூரத்து தூரிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், வல்லதீன ஆமனு வத்தபஅத்ஹும் ذُرِّيَّتُهُم பிஈமான். ஈமான் கொண்டு தனது குடும்பத்தையும் ஈமானிலே அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வளர்த்தவர்கள், அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم. அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தை அவர்களுடன் சேர்ப்பான். முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமை நாளையிலே வாப்பா சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார், மகன் தாழ்ந்த அந்தஸ்தில் இருப்பார். வாப்பா செய்த நல்ல அமலை வைத்து மகனையும் அல்லாஹ் அந்த அந்தஸ்துக்கு உயர்த்துவார். மகன் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார், வாப்பா தாழ்ந்த அந்தஸ்திலே இருப்பார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மகன் செய்த அமலை வைத்து வாப்பாவை மகனுடைய அந்தஸ்துக்கு அல்லாஹ் உயர்த்துவார். குடும்பத்துக்கு தக்வாவை கொடுப்போம் கண்ணியமானவர்களே. குடும்பத்துக்கு தொழுகையை கொடுப்போம், அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொடுப்போம். எங்கிருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வை கொடுப்போம். பிள்ளைகளுக்கு மொபைல் போன் இருக்கின்றதா? மொபைல் போனை பார்ப்போம் கண்ணியமானவர்களே. அங்குதான் சொர்க்கமும் நரகமும் இருக்கின்றது. அங்குதான் சொர்க்கமும் நரகமும் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளைகளுடைய பாஸ்வேர்டு என்ன, எதை போட்டு இருக்கின்றார்கள், அதை எடுத்து பார்ப்போம். அன்புக்குரிய வாலிபர்களே, கண்ணியமானவர்களே, என் போன்றவர்களே, மரியாதையாக அன்புடன் ஒரு விடயத்தை சொல்கின்றேன். எமக்காக வேண்டி பாடுபடக்கூடிய, தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே எழும்பி எமக்காக வேண்டி யா அல்லாஹ் என் பிள்ளையை சீராக்கி விடு என்று துஆ செய்யக்கூடிய, நான் தொழாமல் இருக்கும் பொழுது தொழுகைக்கு சென்று விடு என்று கையுடன் கூட்டிக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தந்தையை அல்லாஹ் தந்திருக்கின்றானா? இதைவிட சிறந்த பாக்கியம் எதுவுமே கிடையாது. இதைவிட சிறந்த பாக்கியம் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட பெற்றோர் கிடைத்ததற்கு பின்னால் இதை ஒரு கஷ்டமாக, இதை அலட்டியாக நாம் கருதுகின்றோமா? ஒரு டிஸ்டர்பாக கருதுகின்றோமா? எம்மை விட மூதேவிகள் உலகத்தில் யாரும் கிடையாது. நல்ல ஒரு சாலிஹான ஒரு பெற்றோரை அல்லாஹ் தந்திருக்கின்றானா? அன்புக்குரிய வாலிபர்களே, பிழையான வழியிலே செல்லும் பொழுது நேரான பாதையை காட்டித்தரக்கூடிய நல்ல பேரண்ட்ஸை அல்லாஹ் எம் போன்ற வாலிபர்களுக்கு தந்திருக்கின்றானா? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதை பாக்கியமாக கருதுவோம். ரப்பிடத்தில் துஆ செய்வோம். பெற்றோர்களே, கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் பிள்ளைகளுடைய விஷயத்திலே ஹோப்பை இழந்து விடக்கூடாது, நல்ல எதிர்பார்ப்பை இழந்து விடக்கூடாது. பிள்ளைகள் எந்த பாதையில் சென்றாலும் நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், வழிகாட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். எமது துஆ வீணாகி போகவே மாட்டாது. நிச்சயம் எமது துஆ பலித்தே தீரும். வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா. மூன்று விடயங்களை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அது இருந்தால் மனிதனுக்கு நஷ்டம் ஏற்படவே மாட்டாது. குர்ஆனை சுமந்தவர்கள், இவர்களுக்கு நஷ்டம் ஏற்படவே மாட்டாது. பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்கள், வபர்ரம் பிவாலிததி வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா. பெற்றோருக்கு உபகாரம் செய்தவர்கள் வாழ்க்கையில் நஷ்டம் அடையவே மாட்டார்கள். மூன்றாவது துஆ, துஆ செய்தவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் நஷ்டம் அடையவே மாட்டார்கள். ஒரு தந்தை பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்கின்றார். கண்ணியமானவர்களே, அந்த துஆ அல்லாஹ்வுடைய அர்ஷை தட்டும் கபூல் செய்யப்படக்கூடிய துஆ. ஹரமுடைய இமாமாக இருக்கின்றார் ஒருவர். அவர் யாரு தெரியுமா? சின்ன வயதிலே குறும்புத்தனம் செய்தவர். குறும்புத்தனம் செய்யும் பொழுது தாய் துஆ செய்வாராம், ஹரமுடைய இமாமாக யா அல்லாஹ் இவனை ஆக்கிவிடு, யா அல்லாஹ் இவனை ஹரமுடைய இமாமாக ஆக்கிவிடு என்று துஆ செய்வாராம். கண்ணியமானவர்களே, தாயுடைய துஆ வீணாகி போகவில்லை, தாயுடைய துஆ வீணாகி போகவில்லை. இன்று 2 ஹரம்களுக்கும் பிரதான இமாமாக அந்த இமாம் அப்துர் ரஹ்மான் சுதைஸ் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தவறுதலாக கூட பிள்ளைகளுடைய கஷ்டங்களை பார்த்து பொறுமை காக்காமல் நாம் பதுவா செய்து விடக்கூடாது. ஒரு ஆலிம் இருந்தார், ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு பறவையுடன் விளையாடி கொண்டிருந்தார். திடீரென்று அந்த பறவையுடைய காலை உடைத்து விட்டார். தாய் துவா செய்தாராம், உனது காலையும் அல்லாஹ் உடைப்பானாக என்று துவா செய்தாராம். அவர் சொல்கின்றார், பல தஃப்சீர்களை எழுதியவர் சொல்கின்றார், இதோ தாய் செய்த துவாவினால் எனது காலை நான் இழந்திருக்கின்றேன், காலை நான் இழந்திருக்கின்றேன். எந்த சந்தர்ப்பத்திலும் கண்ணியமானவர்களே,
பிள்ளைகளுடைய விஷயத்திலே ஹோப்பை நாம் இழந்துவிடக் கூடாது. நிச்சயம் நாம் அழுதால் அந்த அழுகை வீணாகி போக மாட்டாது. நாம் செய்யக்கூடிய முயற்சி தக்வா வீணாகி போக மாட்டாது. எமது பிள்ளைகளிலே அல்லாஹ் நிச்சயமாக கண்ணுக்கு முன்னால் காட்டுவான். அப்படித்தான் காட்டாவிட்டாலும் அல்லாஹ் எமது மௌத்துக்கு பின்னால் எமது பிள்ளைகளை நல்லவர்களாக மாற்றுவான். அதற்கு நிபந்தனை நாம் நல்லவர்களாக மாறுவோம். அல்லாஹ் எம் அனைவரையும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய முத்தகீங்களுடைய கூட்டத்திலே ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.